நடந்து முடிஞ்ச தமிழ்நாடு தேர்தலுக்கு அப்புறம் பொதுவா மக்கள் எல்லாருமே அப்சர்வ் பண்ண விஷயம் வந்து இந்த தொகுதியில எம்எல்ஏ யாருன்னு தெரியாது, மந்திரி யாருன்னு தெரியாது, விஜய் அப்படிங்கிற ஒத்த முகத்துக்காக தான் ஓட்டு போட்டிருக்காங்கன்னு நிறைய பேரு சொன்னாங்க. அதனுடைய பின்விளைவு என்னன்னா, சற்றும் தகுதியே இல்லாத எம்எல்ஏக்களும் தகுதியே இல்லாத மந்திரிகளும் தான் நம்ம தொகுதியில இருந்து செலக்ட் ஆயிருக்காங்க. அதுல குறிப்பா இந்த இன்சிடென்ட்டை நீங்க தெரிஞ்சுக்கணும். 2 பெண் அமைச்சர்கள் மாறி மாறி நியூஸ்ல வராங்க. அதுலயும் இந்த ஒரு பெண் அமைச்சர் இன்னைக்கு ரொம்ப பாப்புலர் ஆயிட்டாங்க. அவங்க பேர் ஜெகதீஸ்வரி. அவங்க யாருன்னா விஜய் ரசிகர் இயக்கத்துல போஸ்டர் எல்லாம் ஒட்டி விஜய் அண்ணாவுடைய ரசிகரா இருந்திருக்காங்க. இன்னைக்கு அவங்களுக்கு ஒரு மிகப்பெரிய துறை கொடுத்திருக்காங்க. அதாவது மகளிர் உரிமைத்துறை, விமன் எம்பவர்மெண்ட் மினிஸ்டர் அப்படின்றத கொடுத்திருக்காங்க. பட் சற்றும் தகுதி இல்லாதவர்கள் தான் விஜயோடைய அமைச்சரவையில இடம் பெற்றிருக்காங்கன்றதுக்கான சான்று தான் இன்னைக்கு அவங்க உபயோகப்படுத்தியிருக்க வார்த்தைகள். அதை கொஞ்சம் கேளுங்க. அடிச்சு கொண்டு வெளியே எடுத்துருவேன். அதாவது பெண்கள் உரிமை, விமன் எம்பவர்மெண்ட் மினிஸ்டர் யூஸ் பண்ற வேர்ட்ஸுங்களா இதெல்லாம்? அப்ப நீங்க எவ்வளவு ஒரு முன் மாதிரியா பெண்களுக்கு இருக்கணும், இந்த மாதிரி பேசுறீங்க. அதே போல உங்களுடைய இன்னொரு அமைச்சர், முக்கிய அமைச்சர் நிர்மல்குமார் என்ன சொல்றீங்க? பசங்களா எதுக்கு இன்ஜினியரிங் டிகிரி 4 வருஷம் படிச்சிருக்கீங்க? 4 வருஷம் படிச்சு டைம் வேஸ்ட் பண்ணாதீங்க. வேற ஏதாவது எலக்ட்ரீஷியன் பிளம்பிங் தொழில் எடுத்து பண்ணுங்கன்றீங்க. இப்ப நான் கூட ஒரு இன்ஜினியர் தான். இன்ஜினியரிங்கிற டிகிரி எவ்வளவு முக்கியம், அனலிட்டிக்கல் திங்கிங் ஸ்கில்ஸ ஏற்படுத்தும். அதாவது படிப்பு தான் உனக்கு எல்லாம்னு சொல்ற திராவிட இயக்கங்கள் இருந்த தமிழ்நாட்டுல வந்து இன்ஜினியரிங் டிகிரி 4 வருஷம் எதுக்கு டைம் வேஸ்ட்னு ஒரு பக்கம் நிர்மல்குமார் சொல்றாரு. இன்னொரு பக்கம் பேரு தான் பெண் அமைச்சர், விமன் எம்பவர்மெண்ட் மினிஸ்டர். நீங்க இந்த மாதிரி கெட்ட வார்த்தைகளை பேசும்போது மத்த விமன் உங்களை பார்த்து இதே மாதிரி பண்ண மாட்டாங்களா? அப்ப விஜய்ன்ற ஒற்றை முகத்துக்காகவும் மோகத்துக்காகவும் ஓட்டு போட்டு சற்றும் தகுதியே இல்லாதவர்கள் தான் இன்னைக்கு நம்மளுடைய தமிழ்நாட்டுடைய எம்எல்ஏக்கள், அமைச்சர்கள். இது வந்து எவ்வளவு ஒரு மிகப்பெரிய ஃபேட் ஆஃப் டெமோக்ரஸின்னு பாருங்க.